வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் சேவை கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா திருகிறது, கேரட் திருவுற மாதிரி திருகி பண்ணக்கூடிய பொரியல் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து கறி அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ இந்த வாழைக்காய் சேவைக்கறி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வாழைக்காய் ஒரு வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேர் அப்படின்னா இந்த ஒரு வாழைக்காய் போதுமானது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணி 3/4 வேக்காடு கொடுத்து அதை எடுத்து ஆற வச்சு திருகணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்படிங்கிற தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பொரியல் அப்படின்னும்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ஒரு 4 கிள்ளி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இஞ்சி கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப. அடுத்தது வந்து இதுக்கு பொரியலுக்கு வந்து தாளிப்புக்கு கருவேப்பிலை நம்ம போடணும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பழத்தில் அரை மூடி லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பொரியல் பண்ணுறதுக்கும் போது நீங்கள் லைட்டாக பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு செய்யும் போது நான் காட்டுறேன். இப்போ இந்த வாழைக்காயை வேக வைக்கிறது எப்படின்னு காட்டுட்டுமா? இப்போது பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வாழைக்காயை நல்லா வந்து அரை வேக்காடுக்கு நான் வந்து வேக வச்சிருக்கேன். இந்த வேக வச்ச காயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இதில் ஆஃப் சால்ட் போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த தோல் வந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படி கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ தோல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வாழைக்காய் இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. அப்போ தான் நம்ம திருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ஆற வச்சுட்டு திருக போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த வாழைக்காய் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், வேக வச்சுட்டு இதை பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக நான் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், கையால் அழுத்துறேன், அப்படியே இருக்கு இல்லையா? இப்போ இந்த வாழைக்காயை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரட் திருவி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பகுதி, இந்த பெருசாக வருது இல்லையா, இந்த பகுதியில் நீங்கள் திருகலாம். இதே மாதிரி சின்ன பகுதியும் ஒன்று இருக்குது, அதில் திருகினீங்கன்னா அப்படின்னா சின்னதாக வரும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பெருக திருகி இருக்கு இல்லையா, இதில் நாங்கள் வந்து வாழைக்காயை திருவுறேன் பாருங்கள். உங்களுக்கு திருவும் போதே தெரியும், நல்லா உதிராக வரும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி திருகும் போது உங்களுக்கு வாழைக்காய் ஒட்டும் இல்லையா, இந்த வாழைக்காய் ஒட்டுறதுக்கு லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் திருவுனீங்க அப்படின்னா இந்த வாழைக்காய் என்ன ஆகும்னா நல்லா ஃப்ரீயாக வரும். இல்லைன்னா அந்த வெந்ததுக்கு ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மைக்கு வராமல் வரும். இதை பாருங்கள், இப்போ திருகுனது எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வந்து புறப்புறன்னு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக திருகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வாழைக்காய் ஃபுல் வாழைக்காயும் என்ன பண்ணியிருக்கேன், இதோ பாருங்கள் எப்படி திருகியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி திருவி வர்றது தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சேவைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காய் பொடிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பொடிமாஸ் அப்படின்னாலும் சரி, வாழைக்காய் சேவைக்கறி அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு லெமன் தேவை. இதில் ஒரு சில பேர் தேங்காய் போடுவாங்க. பட் நான் வந்து தேங்காய் போட போகிறதில்ல. இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நாம் பேன் வச்சாச்சு, அதில் ஆயில் ஊற்றியாச்சு. இந்த ஆயில் சூடானதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறனால லைட்டாக இந்த கடுகை ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டிருக்கோம். லைட்டாக ஆயில் சூடானதுமே உங்களுக்கு வந்து அந்த பொரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம். இப்போது என்ன பண்ணுங்கள், இந்த காஞ்ச மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பொரியல் அப்படின்னா நமக்கு தெரியும், காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அப்படிங்கிறது. இப்போது இந்த கடுகு வெடிக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அடுத்தது இந்த எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்னா கலர் வந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இப்போது நீங்கள் வறுப்பீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணணும், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நாம் வெட்டி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் வந்து காரம் வந்து எடுத்து வச்ச பச்சை மிளகாய் பூராத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பெருங்காயத்தூள் டிஸ்பிளேயில் காட்டில் நான் வேணும்போது ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இருந்தால் போதுமானது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சால்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்காங்க. ஏன்னா சால்ட் வந்து ஏற்கனவே நாம் வாழைக்காய் வேக வைக்கும்போது வேறு நாம் போட்டிருக்கோம். அதனால் வந்து இதில் ஒரு ஆஃப் சால்ட் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வதங்கின பிறகு நீங்கள் இந்த திருகி வச்ச வாழைக்காயை இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு ரொம்பவும் அந்த வாழைக்காயை பெரட்டக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆயிலும் நீங்கள் போடக்கூடிய கரண்டியும் சேர்த்து மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த வாழைக்காயில் அந்த உதிரான தன்மை போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் பெரட்டினா போதுமானது. இப்போது அந்த சால்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த வாழைக்காய் வெள்ளை கலர் வந்து போய் லைட்டாக அந்த ஆயில் மேலே பட்ட மாதிரி ஒரு கலர் வருது இல்லையா, இதுதான் வாழைக்காய் பொரியல் வந்து நாம் பண்ணுற மெத்தடு. ஸோ இது வந்து சேவக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் வந்து ஊற்றணும். இந்த லெமன் ஊற்றும் போது என்னென்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில், லெமன் ஊற்றும் போது பாத்திரத்தில் லைட் சூடு இருக்கணும். அதே மாதிரி பொரியலாக இருந்தாலும் சாதமாக இருந்தாலும் லைட் சூடு இருந்தால் தான் அந்த லெமன் வந்து புளிப்புத்தன்மை போகும் அப்படின்னு சொல்லி சாரி. இப்போ உங்களுக்கு லெமன் ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ இப்படி இருக்கு இல்லையா, லைட்டாக நமக்கு சூடு ஆறிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து வச்ச லெமனை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எடுத்து வச்ச லெமன்லேயும் நான் வந்து ஃபுல்லாக லெமனும் ஆட் பண்ணலை, சும்மா கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். அந்த புளிப்பு தன்மை லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப புளிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லெமனை போட்டுக்கோங்க. இப்போது கறி ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது உங்களுக்கு பாருங்கள், வாழைக்காய் சேவை கறி, அதாவது வந்து கிரேட் பண்ண கறி அப்படிங்கிறது பண்ணி காட்டியிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து வாழைக்காய் வந்து எப்படி வந்து என்ன சொல்கிறது, மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் சேவை. அது நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெடிமேடு சேவை வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதை சேவை கறின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில பேர் பொடிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பலன் அடைவீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.